விஷயம். நான் என் அப்பாவை பார்க்கணும் சார். நான் உங்க அப்பா ஒன்றும் அரெஸ்ட் பண்ணல. இந்த பொய்யை நம்ப நான் தயாரா இல்ல. நான் அவரை பார்த்தே ஆகணும். அப்புறம் மிஸ்டர் ஆதித்தன், வேற என்ன விஷயம்? சார், நீங்க என் அப்பாவை என்ன பார்க்க விடுவீங்களா மாட்டீங்களா? அதுக்கான பதில நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பதில நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என் அப்பாவை நீங்க அரெஸ்ட் பண்ணலனா அவரோட செல்போன் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? உங்க அப்பா எங்கிட்ட தப்பிச்சு போகும்போது மொபைல் கீழே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்து வச்சிருந்தேன். சார், உங்களுக்கு என் அப்பா மேல தனிப்பட்ட விரோதமும் கோவமும் இருக்கு. அதுக்காக தான் சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. பின்ன இல்லனா அந்த பாலாஜிய உண்மையான கதர்னு சொல்லி என் பெரியப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டது நீங்களா இல்ல என் அப்பாவா? தாமரை, நீ சார் கிட்ட கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. அவர் எதையும் சட்டப்படி தான் செய்வாரு. ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஆதித்யன், அவங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. பாலாஜி அவங்க பெரியப்பாவோட கூட்டிட்டு போனது நான் தான். இந்த பாலாஜி கதர் இல்லைங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும்ல? அப்புறம் எதுக்காக அவனை கொண்டு போய் எங்க பெரியப்பா வீட்டுல விட்டீங்க? பாலாஜி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பகடக்காய். அவனை வச்சு சூரியமூர்த்தியை பிடிக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி உங்க பெரியப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டேன். நம்பர் 1, பாலாஜி உண்மையான கதிர் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு சூரியமூர்த்தி உண்மையான கதிரை பத்தின விஷயத்த சொல்லணும். 2வது, பாலாஜி ஒரு ஃப்ராடு தான் தெரிஞ்சா சூரியமூர்த்தி அவங்ககிட்ட பார்ட்னர்ஷிப்போட வரலாம். 3வது, உங்க அப்பா பேர்ல உங்க பெரியப்பா அவரோட காலேஜோட பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி வைக்காம தடுத்து நிப்பாட்டணும். இந்த நோக்கத்துக்காக தான் பாலாஜி அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டேன். வேற எந்த நோக்கத்துக்காக இல்ல தாமரை. அப்படின்னா நீங்க திட்டம் போட்டு எங்க அப்பாவை மாட்டி விட்டுருக்கீங்க, அப்படிதானே? பின்ன குற்றவாளி வேற எப்படி பிடிக்கிறது? இப்படி திட்டம் போட்டு தான் பிடிக்கணும். நீங்க திட்டம் போட்டு புடிங்க சார், அத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுல அப்பாவிகளை சிக்க வச்சு ஏன் இப்படி சந்தோஷப்படுறீங்க? அப்பாவியா? உங்க அப்பாவை நீங்க தான் அப்பாவின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சட்டம் அப்படி நினைக்கல. என்ன சொன்னீங்க? உங்க அப்பா மேல இருக்கிற தனிப்பட்ட கோபத்திலையும் விரோதத்திலையும் இப்படி பண்றானா? இதை பார்த்து தாமரை, உங்க அப்பா மேல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த கோபமும் இல்லை. ஆனா அதே சமயம் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சோ உங்க அப்பா இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் அவர் அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்னா எது வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை எதிர்த்து நான் கோர்ட் வரைக்கும் போய் எங்க அப்பாவை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். ஏன் தாமரை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? என்ன, எங்க அப்பாவை என்னால வெளியில கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமா கொண்டு வாங்க, யாரு வேணாண்ணா. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. தாமரை ஏதோ கோவத்துல பேசிட்டு உங்க நேர்மை எனக்கு தெரியும் சார். நீங்க தான் இவரை ரொம்ப நேர்மையான ஆளுன்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன். இவரோட நேர்மைய கூடிய சீக்கிரத்துல நான் வெளியே கொண்டு வரனா இல்லையான்னு பாருங்க. சார், ஐ எம் சாரி சார். பரவாயில்ல, வர சார். அம்மா தாயே, உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் நான் ஒன்னே ஒண்ணுதான். என் புருஷனை என் புள்ள கிட்ட இருந்து காப்பாத்தி என் பூவியும் பொட்டியும் நீ தாமா நிலைக்க வைக்கணும். ஆதிராரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவித்யர்த்தம் क्षेमस्थैर्य वीर्य विजय सकल कार्य अनुकूल सर्वाभीष्ट फल सिद्धिरस्तु. இந்தம்மா.
வாங்க பாஸ்கர். வணக்கம் சுவாமி. என்னாச்சு, கையில கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? என்ன ஆக்சிடென்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுவாமி. சில ரவுடி பசங்க என்னை அடிச்சு போட்டானுங்க. என்னது, என்ன சொல்றீங்க? ரவுடிங்க எதுக்கு உங்களை அடிக்கணும்? ஒண்ணும் இல்ல சுவாமி, சூரியமூர்த்திங்கிற ஒரு அயோக்கியம் தூக்கி போட்ட காசுக்கு ஆசைப்பட்டு சில ரவுடிங்க என்னை அடிச்சு போட்டானுங்க.